ரூபாய்க்கு கிடைச்ச பிஸ்கோஃப் பிஸ்கெட் இந்தியாவில் இப்போ வெறும் 10 ரூபாய்க்கே கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்கோஃப் பிஸ்கெட் என்ன, இந்தியாவில் இது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2020 லாக்டவுன்ல எப்படி டல்கோனா காஃபி ஃபேமஸ் ஆச்சோ அதே போலதான் இந்த பிஸ்கோஃப் பிஸ்கெட்டை வச்சு நிறைய பேர் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோம் பேக்கர்ஸ், ஃபுட்டிஸ் எல்லாரும் ரெசிபிஸை ஷேர் பண்ணி வேர்ல்ட் வைட் இது ட்ரெண்ட் ஆகிருச்சு. பிஸ்காஃப்னா என்னன்னா பிஸ்கெட் பிளஸ் காஃபி, அதை தான் பிஸ்காஃப் அப்படின்னு சொல்றோம். 1932ல பெல்ஜியம் இருக்க ஒரு சின்ன பேக்கரால் உருவாக்கப்பட்டதா இந்த பிஸ்காஃப். ஃபர்ஸ்ட் இதை சின்ன டீ கடை, பேக்கரி அங்கதான் செல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் தான் இதை லோட்டஸ்ங்கிற ஒரு கம்பெனியா உருவாக்கியிருக்காங்க. 2024ல பிஸ்காஃப் கேபரியோட பேரண்ட் கம்பெனியான மாண்டலிஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ மேனுஃபேக்சர் பண்றது ராஜஸ்தான் இருக்க அந்த மாண்டலிஸ் கம்பெனி தான் பிஸ்காஃபை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இந்தியாவில் சீப் பிரைஸ்ல பிஸ்கோஃப் பிஸ்கெட் கிடைக்குதுன்னு ஹாப்பி ஆனாலும் இன்னும் சிலர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க கொடுக்குற ஆக்சுவல் டேஸ்ட், அதாவது பெல்ஜியம் பிஸ்கெட் இருக்குல்ல அதுல வர ஆக்சுவல் டேஸ்ட் இங்க வரதில்லை. ஆர்டிஃபிஷியல் சுகர் யூஸ் பண்றாங்க, வீட் ஃபிளார் அதுல யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்க இந்தியாவில் மேட் பண்றதுல ரிஃபைன் ஃபிளார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சில கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பிஸ்கோஃப் பிஸ்கெட்டை மேக் பண்ற மாடலிஸ் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா பெல்ஜியம்ல என்ன இன்கிரியன்ட் யூஸ் பண்றாங்களோ அதை தான் நாங்க இங்கேயும் யூஸ் பண்றாங்க. ஆனா சாப்பிட்ற ஒரு சிலர் சொல்ற கருத்து அதுக்கும் இதுக்கும் நல்லாவே டேஸ்ட் டிஃபர் ஆகுதுங்கிறாங்க. நீங்க இந்த பிஸ்கெட் சாப்பிட்டுருதுன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சதா, இது ஆக்சுவலா அங்க பெல்ஜியம்ல இருக்க பிஸ்கெட் டேஸ்ட் தான் வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.